பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் என்பதற்கு சரியான பொருத்தம் குடிமக்கள் காப்பியம். அடுத்து மணிமேகலை. மணிமேகலை என்பதற்கு சரியான பொருத்தம் சீர்திருத்த காப்பியம். அடுத்து சீவக சிந்தாமணி, இதற்கு சரியான பொருத்தம் வருணனை காப்பியம். குண்டலகேசி என்பதற்கு சரியான பொருத்தம் சொற்போர் காப்பியம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 1, 4 மற்றும் 2. அடுத்த கேள்வி, சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வல்லாரை கீரை. அடுத்து தமிழ் படித்தால் எது பெருகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அறம். அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கேம்பர் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 4 கற்பூரம். சைல்டு என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் சி சலசலப்பு. கெயோஸ் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 2 கலவரம். கெனாட் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் ஏ பொய்க்கதை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2 மற்றும் 1. அடுத்த கேள்வி, நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மனோன்மணியம். அடுத்த கேள்வி, மருகி என்பது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மருமகள். அடுத்த கேள்வி, பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குயில் பாட்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். புது நெறி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார்.